நம்ம எல்லாரும் வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருந்த குளோபல் சேட் வந்துருச்சு கைஸ். ஆனா அது பழைய மாதிரி வந்திருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா ஒரு சில புது ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா இல்லாத மாதிரியும் இருக்கு. சரிங்களா? இந்த வீடியோல குளோபல் சேட் எப்படி இருக்கு, எப்படி குரூப் கிரியேட் பண்றது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க ரஜீஷ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல ஒரு 2 மணி போல கேம்குள்ள போய் பார்த்தா நியூன்னு காட்டுச்சு. கிளிக் பண்ணா நியூ குளோபல் சேட் இஸ் ஹியர் அப்படின்னு வந்துச்சு. பார்த்த உடனே சந்தோஷத்தை பார்த்தாலும் அப்படி இருந்து, ஆனா என்னடா ஒன்றும் புரியலையேடா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் தமிழ் கிளாஸ்லன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க தமிழ் கம்யூனிட்டிக்கு. நல்ல விஷயம். உள்ள போய் பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச முகமாக தான் இருக்கு. சரி, இருந்தாலும் ஒன்றும் புரியலையேடா அப்படிங்கிற மாதிரி நோண்டிக்கிட்டே இருந்தோம். அதை பார்த்து இதை பார்த்து. ஏன்னா இதுக்கு முன்னால இந்த குளோபல் சாட் இப்படி கிடையாது. நீங்க யூஸ் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு புரியும். ஆனால் நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, குரூப் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேர் குரூப்ல இருக்கிறாங்க. 46 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 46 மெம்பர்ஸ் காட்டுது. அது மாதிரி நிறைய ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா எனக்கு புரியல, குளோபல் சேட்டா இது வந்து குரூப் சேட்டாடா அந்த மாதிரி தான் இருக்கு. சரி பரவாயில்ல, ஏதோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்கலன்னா இதாண்டா கொடுக்க முடியும்னு சொல்லுவீங்க. சரி பரவாயில்ல. ஆனா குளோபல் சேட்னு பெயர் வச்சதுக்கு பதிலாக நீங்க வந்து இதுக்கு வந்து குரூப் சேட் அப்படின்னு வச்சிருந்துருக்கலாம். சேம் வாட்ஸ்அப்ல இருக்க குரூப் மாதிரி தான் இருக்கு. ஆனா 600 அபோவ் 600 போயிட்டீங்கன்னா அந்த குரூப் வந்து கம்யூனிட்டியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல டவுன் ஸ்கொயர்னு ஒன்று இருக்கு கைஸ். டவுன் ஸ்கொயருக்கும் நமக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல அவங்களாம் ஏதாவது போடுவானுவேன், இது வருது அது வருது, சும்மா அந்த ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி வச்சுக்கலாம். அதை நம்ம ஜஸ்ட் பார்க்கலாம், அதை ரீட் பண்ணலாம், ஜஸ்ட் ரியாக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான். மற்றபடி அதை வச்சு நமக்கு ஒரு யூஸுமே கிடையாது. ஆனா ஒரு நல்லா தான் இருந்த மாதிரி இருக்கு. ஆனா இது வந்து குளோபல் சேட் கிடையாது, இது வந்து குரூப் சேட். சரிங்களா? இப்போ ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னா வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம எல்லாருமே ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறவங்ககிட்ட பேசுவோம். பேசிட்டு நம்மளோட கிளான் லிங்க் எல்லாம் சென்ட் பண்ணுவோம். எல்லாமே ஓகே, நம்ம பேஸ் ஷேர் பண்ணுவோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட இதுவும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல வந்து லிங்க்ஸ் எல்லாம் சென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுல ஃபியூச்சர்ஸ்ல ஏதாவது கொண்டு வருவான். எனக்கு தெரிஞ்சு இப்படியே வைக்க மாட்டான். இதானே இப்பதானே ஸ்டார்ட் பண்றான். போக போக ஏதாவது பண்ணுவான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி டவுன் ஸ்கொயர் பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட் புரியவே இல்லை. என்னடா இது மெசேஜ் பண்ண மாதிரி இல்லை அப்படின்னு அதுக்கு ரீட் பண்ணி பார்த்தாதான் ஓ இது நமக்கானது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி பரவாயில்லடா, நீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க, ஆனா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எப்படி குரூப் கிரியேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஆக்சுவலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி இருந்தாலும் சிம்பிளா ஒரு தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காண்டி எப்படி குரூப் கிரியேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இந்த குளோபல் சேட் ஐக்கான கிளிக் பண்ணோம்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குங்க. சரிங்களா? இதுல வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு கிளாஷர் நம்மளோட தமிழ் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு குரூப் தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா கிரியேட் சேட் குரூப் அப்படின்னு வந்துடும். இதுல வந்து நமக்கு எந்த நேம் வைக்கணுமோ நீங்க அந்த நேம் வச்சுக்கோங்க. கிளான் நேம் வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். உங்க விருப்பம் தான். நான் வந்து சேனல் நேம் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ப்ரோ கிளாஷர் தமிழ், இந்தியாவில் தான் இருக்கும். இந்தியா ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன் கொடுக்குறோம். உங்களுக்கு ஏதாவது செட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன்னே போதும் அப்படிங்கிற மாதிரி என்னோட ஒரு கருத்து. ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நான் வந்து நார்மலாக தான் வச்சிருக்கேன், ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி வைக்கல. சும்மா அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்ன வேணுமோ வச்சுக்கலாம். சரிங்களா? எங்கே வந்து அது கிடைக்கும் இது கிடைக்கும், எங்கள் கிளான் அப்படி, எங்கள் குரூப் அப்படி இப்படி நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? பெருசாக ஒன்றும் கிடையாது. கிரியேட்னு கொடுத்தா கிரியேட் 1000. சரிங்களா? கிரியேட் ஆனதுக்கப்புறம் இன்வைட் ஆப்ஷன் கேட்கும். உங்கள் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே இன்வைட் சென்ட் பண்ணலாம். சப்போஸ் சென்ட் பண்ணலாட்டியும் கூட பிரச்சனை இல்லை. நம்ம வந்து லிங்க் மூலமாக அவங்களை இன்வைட் பண்ணி ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, மெயினாக சொல்ல போனால் கிளான் குரூப்ஸ் இருக்குல்ல, கிளான் குரூப்ஸ் வந்து ஒரு கேம்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், வாட்ஸ்அப் குரூப்பை விட்டுட்டு டிஸ்கார்ட் குரூப்பை விட்டுட்டு ஒரு கேம்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக இருக்கும். பெருசாக சொல்ல முடியாது, சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. இவ்வளோதான் இன்டர்ஃபேஸ் கைஸ். ஓகேவா? இதை நம்ம அப்படியே பார்த்து சப்போஸ் நம்ம இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே பக்கம் வந்தீங்கன்னா இல்லை டெலிட் பண்ணாலும் கூட கீழே லாஸ்ட்ல நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். ஆனால் எதுக்கு டெலிட் பண்ண வரும், நம்ம கிரியேட் பண்ணதே யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? ஆனால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரூப் ஆக்டிவிட்டி நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் இதெல்லாம் காட்டும். பிளேயர்ஸ் எவ்வளோ இருக்காங்க எல்லாமே காட்டும். ஓகேவா? ஆனால் எல்லாமே ஓகே தான் குமார். ஆனால் எனக்கு புரியலை, இது இப்பவும் சொல்கிறேன், இது வந்து குளோபல் சேட்டா இல்லை குரூப் சேட்டா அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஃபைனலாக இந்த அப்டேட் எப்படி இருக்கு, குளோபல் சேட் நம்ம ஆவலாக எதிர்பார்த்திருந்த குளோபல் சேட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் சொல்லணும்னா ஆப்ரேஷன் சக்சஸ்.
பட் பேஷண்ட் டெத் அந்த மாதிரி தான் இருக்கு கைஸ் உண்மையில. பட் பரவாயில்ல, ஏதோ பண்றானு. ஆனா ஜூடோ ஸ்லாத்தை பார்த்தீங்களா 50,000 போயிட்டான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 600 அபோவ் 600 மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா அது வந்து கம்யூனிட்டியாக மாறி இருக்கும். ஜூடோ ஸ்லாத் பெரிய ஆளு இல்லை, அதை கூட நான் விட்டுருவேன். நம்ம இந்தியாவிலேருந்து ஒருத்தன் சுமித் 007 ஹிந்திக்காரன் சேனலில் உள்ள சுமித் 007 உண்மையிலே அவனுக்கு ஈக்குவலாக போயிட்டான் ப்ரோ. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பார்த்தீங்களா 35,000க்கு மேலே அபோவ் கிராஸ் ஆகி போய்கிட்டே இருக்கான். நான் நினைச்சேன் பார்த்தீங்களா இப்போ புரியுதா, தமிழ் கம்யூனிட்டியோட நம்மளோட நார்த் சகோதரர்கள் வந்து வெறித்தனமாக இருக்கானுங்க என்ன கேட்டா. சரி ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.